அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் நான் கேரளாவுக்கு போயிருந்தப்போ என்னோட நாத்தனாரோட வீடை சுற்றி காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்களுக்காக தான் காலைல எழுந்திரிச்சோடனே சரி சும்மா ரஃப்பாக சுற்றி காமிக்கலாம், ரொம்ப சுற்றி காமிக்க முடியாதுல்ல, அதனால தான் இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் போனோடனே கம்பத்துக்கு போயிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. அந்த வீடியோ ஒன்றும் எடிட் பண்ணலை, இதுனா கடகடன்னு எடிட் பண்ணிடலாம்ல, அதனால் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே வந்தோன்னா பின்னாடி ஆறு இருக்கும். இப்போ வெயில் டைம்ன்றனால ஆற்றுல அவ்வளோவா தண்ணி இல்லை, இருந்தாலும் நேற்று அங்கிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குமா, அங்கே குழந்தைங்களை கூப்பிட்டு போய் குளிக்க வச்சுட்டு வந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, ஏன்னா நம்ம ஊரில் அதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் கீழே வந்துட்டு சும்மா பார்க்கிங் மாதிரி இருக்கும் பைக் நிப்பாட்டுறதுக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸ் மாதிரி போய் தான் அவங்க வீட்டு வாசல் இருக்கும். என்னோடய அத்தாவும் இது வந்துட்டு எங்கள் நாத்தனாரோட மாமனார், அவங்களும் உட்காந்து சிட் அவுட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஹால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கிட்ட ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு கட்டில், இங்கே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க பாருங்கள், நாத்தனார் பசங்க வாங்கினது இது எல்லாமே. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே மாஷாலா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு சாலையோட மாமியார் இங்கே தான் தூங்குவாங்க, மோஸ்ட்லி பகல் டைமில் தூங்குவாங்க. அவங்களுமே ரொம்ப நல்ல டைப். நம்ம போனோன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல அந்த மாதிரி ரிலேட்டிவ்லாம் கிடச்சதுக்கு. இங்கிட்டு ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ரூம் இருந்துச்சு, இங்கே தான் நாங்கள் தூங்கினோம். நான் அஃப்ரீனம்மா சாலிஹா எல்லாருமே. அஃப்ரீனா தாங்க வந்து நாங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இல்லை, நம்மளும் அப்படி தான் இருப்போம்ல, நம்ம அம்மா வீட்டு சைடு போனால் அந்த மாதிரி. இட்டு மிடில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும், இங்கே கட்டில் இருக்கும். இங்கே சாலிஹாவோட மாமியார் வந்துட்டு, சாலிஹானா என்னோட நாத்தனார், மத்தியானத்தில் தூங்குவாங்க. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி இருக்கும். காலையிலேயே டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இரியாசு மஞ்சள் பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டுக்கிறேன், வெள்ளை சாம்பார் நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு என் நாத்தனார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைனா அருவா மாதிரி இருக்கும்ல, அந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. காலையிலே தண்ணி வந்துருச்சு. இங்கே 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தண்ணி வரும், இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிருவாங்க. நான் மோஸ்ட்லி மழை டைமில் வருவேன்னா நல்லா ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலும் இருந்துச்சு. ரொம்ப வெயில் இல்லை, நம்ம ஊர் அளவுக்கு இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா சுட சுட டீ போட்டு கொடுத்தாங்களா, அதை குடிச்சு முடிச்சாச்சு. எப்பயும் நம்மளே போட்டு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எப்பயாவது யாராச்சும் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பாருங்கள் எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே தண்ணி வரும், அதுக்கு தான். இது ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அது எல்லாமே ஆற்றுலேயே வந்துட்டு பண்ணிக்கிடுவாங்க. எல்லாம் கீழே சட்டி புட்டி எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கிட்டு உள்ளது ரூம் எல்லாம். இப்படியே வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகும். இங்கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. மேலே போனோம்னா மேலே வந்துட்டு சாலிகாவோட மச்சானோட ஒய்ஃப் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோடதையும் வீடையும் நான் காமிக்கிறேன். அஃப்ரா குட்டி எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அதனால் காலையில் கொஞ்சம் சிடுன்னு இருந்தா. நம்ம வண்டியிலே வந்ததானேன்னு தெரியலை, நேற்று ராத்திரி ஃபுல்லாக கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கா. இது வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு ஆலையா குட்டி, உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு அந்த ஹால் மிடில் ஹால் இருந்துச்சுல, அது பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. இதுதான் சாலிஹாவோட ரூமு. இங்கே அண்ணன் மச்சான்ட்டு பார்த்தீங்களா, அண்ணன் அம்மா அத்தா எல்லோரும் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஷெல்ஃபு, பீரோ, அங்கிட்ட ஒரு பீரோ, அவ்வளோதாங்க. சும்மா நம்ம இருக்கிறனால கலைஞ்சி இருக்குது, இல்லைன்னு வைங்களேன் சூப்பர் நீட்டாக வச்சுருக்கோம் என்னோட நாத்தனார். அப்புறம் என்ன கிச்சன் வந்துட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பப்போ சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இட்லி, கார சட்னி, அப்புறம் கேரளாக்கே ரொம்ப ஸ்பெஷலானது புட்டு, அதை தான் பார்த்திங்கன்னா சாலியாக செஞ்சுட்டு இருந்துச்சு. எனக்குலாம் புட்டு ரொம்ப இஷ்டம். நம்ம ஊரில் அவ்வளோ செய்ய மாட்டோம்ல, நாங்கள் என்ன சொல்கிறது, வேலைக்கு போகிறனால கிடக்கு. ஆனால் புட்டு தான் ஈஸின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை ஒரு வேலையை எடுத்து செய்ய மாட்டோம்ல, அந்த மாதிரி தான். மாவு வரவி புட்டு சுட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே தேங்காய் சட்னியும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம மாடியும் பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப் போய் மாடி இருக்கும். மாடியில் தான் சாலியாவோட மச்சானா வீட்டுக்காரோட தம்பியும் ஒய்ஃபு அவங்க கிட்ஸ் இருக்காங்க. பாங்க போய் பார்க்கலாம். வருவாங்க அவங்க அம்மா, அவளை வரத்தவில்லை. போடி ஐயோ பாசக்காரி பலாப்பழ பாப்பா இங்கே நல்லா தெரியும் என்ன. ஃபர்ஸ்ட் ஃபுல் மொட்டை மாடியாக இருந்துச்சுல்ல, இப்போ இந்த மாதிரி வீடு போட்டாங்க. இங்கே பாரு பலாப்பழம், ஜூதியா ஆலியா செம்மையா இருக்குல்ல. ஆமா எவ்வளோ இருக்கு பாரு மனுஷிலா, கிணறு பாரு. சின்ன பிள்ளைல இதெல்லாம் நம்ம வீட்டில் தண்ணி எடுப்பாங்க தெரியல, ஆனால் மூடி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு அண்ணா நல்லா
இது காய் அந்த கறி செய்வாங்கல்ல அதை செய்யலாம். இந்த வீட்டில் எப்பயுமே நிறைய வரும் மனுஷலா. செம்மத்தி பூ பத்தியா? நான் ஆற்றுல தண்ணி இல்லை, ஆனால் நம்ம ஆற்றுல தண்ணி இல்லாதனால தான் பிள்ளைங்கள. ஆமாம், அந்த அக்கா மேலே தானே இருக்காங்க. நம்ம வந்துட்டு இதுதான் அவங்களோட வீடு. நம்ம வந்துட்டு எதுக்காக சடனாக கம்பத்துக்கு வந்தோன்னா, ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துட்டு அப்படியே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க கன்சீவாக இருந்தா, அவளையும் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்ஷால்லா அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறாங்க. அவ்வளோவா நான் எடுக்கல, உடம்பு சரியில்லாத பார்க்க போகிறோம்ல, அதனால் சும்மா அவங்கள மட்டும் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டோம். இது மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே செட் பண்ணது தான் வீடு மாதிரி மொட்டை மாடியாக இருந்துச்சு. அதை வந்துட்டு இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மாஷால்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளிர் டைமில் அந்த மழை பெய்யும் போதுல நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடம். அப்படியே பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். சரி சிப்பி, அம்மா எங்கே போயிட்டாங்களா வேலைக்கு? இங்கிட்ட என்ன இருக்குது பார்ப்போம். வா விட்டு கிடக்கும். அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட ஹோம் டூரு. கேட்டவனுக்காக போட்டுட்டேன். கொஞ்சம் நாங்கள் இருக்கிறனால அங்கிட்டு இங்கிட்டு கலைஞ்சி கிடக்கு. கிச்சன் டூர் மட்டும் நான் போட்டிருந்தேன். இங்கிட்டு இப்படியே திரும்பினோம்னா கிச்சன் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் கார சட்னி, இட்லி, சொன்ன மாதிரி இது புட்டு, அதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா முட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சொன்ன மாதிரி அதான் சமைச்சு கொடுக்குறது சாப்பிட்றது நல்லா இருக்கும்ல. அது நம்மளே சமைச்சு சாப்பிட்றவங்களுக்குலாம் அதுதான் சின்ன சொல்கிறது. அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம், மற்றவங்களுக்குலாம் அது புரியாது சொன்னாலும். புட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் குக்கர் மேலேயே வச்சு அப்படியே அவிச்சிட்டாங்க. குக்கர் கீழே தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டியாக புட்டு பாத்திரம் இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துட்டாங்க. நம்ம அஃப்ரா குட்டி தான் அழுதுட்டுருக்கா. அழுது முடிக்கிறதுக்குள்ளே எடிட் பண்ணணும் கிடக்குறேன்னு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு சாம்பார் இட்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் நம்ம நாத்தனார் வீட்டோட ஹோம் டூரு. முன்னாடி இந்த பிளேஸில் கூட உட்காந்து மழை பெய்யும் போதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வெயில் சீசனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, இல்லைன்னு வைங்க நல்லா பனியாக அப்படியே சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது சுற்றி பனியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளேஸில் இருக்கிறது கூட ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி காமாக அந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களாம் அப்படியே சிட் அவுட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அஃப்ரா குட்டிக்கு நம்ம ஃபைஸையும் ஃபருவையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த ஃபரு பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டி மாதிரியே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் கிச்சன் மட்டும் எனக்கு காமிக்கல, அதை மட்டும் லாஸ்ட்டாக நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா கிச்சனில் வேலை நடந்துகிட்டு இருந்தனால அவ்வளோ வீடியோ எடுக்க முடியலையா, அதனால தான். நம்ம மிடில் ஹால் இருக்கும்ல, அதுலேருந்து அப்படியே திரும்பினோம்னா கிச்சன் தான். கிச்சன்லேயே ஒரு கதவு இருக்கும், பின்னாடி வழியாகவும் நம்ம போய்க்கிடலாம். வீடியோ வந்துட்டு நான் மாடியில் உட்காந்து எடிட் பண்ணுறேன்னா மேலே வேகமாக ஏறி வந்து எடிட் பண்ணோன்னு ஒரு மூச்சு வாங்குது. இவ்வளோக்கிட்ட ஒரு வீடியோ கூட எடிட் பண்ண முடியல. கிச்சன் இப்படி தான் இருக்குமே. மேலே ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்களா, மேலேனா அந்த நம்ம மேடை இருக்கும்ல, அதில் எல்லாம் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. எப்பயும் போல் நம்ம கிச்சனில் திங்ஸ் வச்சுருப்போம்ல, அதேமாதிரி மசாலா சாமான்லாம் மேலே அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த தேங்காய் துருகுறது அப்படியே அந்த மேடையோடய அப்படியே செட்டாக்கி வச்சுருந்தாங்க. போன தடவை நான் வந்தப்போ இதெல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி இன்னொரு டைம் காமிப்போன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். இங்கே பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்கிலெல்லாம் தண்ணி வராதா, அவங்க பின்னாடி குளத்துல தான் அந்த ஆற்றுல தான் கழுவுவாங்க. அதனால் சிங்கில் வந்துட்டு எந்த டேப் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இங்கிட்டு ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம். இங்கிட்ட இந்த விறகு வச்சு எரிப்போம்ல அடுப்பு, அந்த அடுப்பு தான் நம்ம கேஸ் அடுப்பு பக்கத்தில் இருக்குது. அது வீடு குடியேறினப்போ நாங்கள் யூஸ் பண்ணோம். யாசி இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. அது மேலே இப்போ சாப்பாடு சமைச்சு அடுக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா வீட்டோட ஹோம் டூரு. இந்த வீட்டில் எப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லாயிருக்கும், வைபே நல்லாயிருக்கும். அப்படியே இங்கிட்டு போனோன்னு வைங்களேன், இங்கிட்டு இறங்கியும் நம்ம ஆற்றுக்கு போகலாம். இந்த சைடு போயுமே அப்படியே போகலாம். அந்த கீழே ஒரு குட்டியாக ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு சுடு தண்ணி போடுறது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கட்டை என்ன சொல்கிறது, நம்ம அடுப்பு எரித்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இங்கிட்டு இது படிக்கட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த டைம் தண்ணி எதுவும் கிடையாது, வெயிலுன்றனால பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குல்ல. இது ஃபுல்லாகவே தண்ணி நல்லா
நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம வந்தது ஏப்ரல் மேன்றனால கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அங்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாச்சியும் 2 மச்சியும், என் அண்ணனோட ஒய்ஃபும் என் நாத்தனாரும் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா ஹோம் டூர். அப்புறம் மதியானம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதியானத்துக்கு மீனானை வச்சுட்டு என்னமோ பிளான் வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நம்ம மண்டே வேலைக்கு போகணுமா, அதனால தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. குட்டி வீடியோ தான், பட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த வீடியோ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். இந்த மீனோட பேர் வந்துட்டு என்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரியலை. கறி மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதாங்க.